தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க தலைப்பு மிதுன ராசிக்காரவங்களுக்கு யார் அதிர்ஷ்ட தேவதையா இந்த தமிழ் புத்தாண்டுல இருப்பாங்கன்றதுதான். சோ மிதுன ராசி அப்படின்னாலே இன்டெலெக்சுவலான ஒரு பர்சன், ரொம்ப இன்டெலிஜென்டான ஒருத்தவங்க, எதையுமே அனலைஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள். இந்த தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்கு யார் அதிர்ஷ்ட தேவதையாக இருப்பாங்கன்னா பெற்றோர்கள், அம்மா அப்பா. அவங்கள நல்ல அன்போட பணிவா அவங்களுக்கு என்ன வேணும்ன்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். உடல்நிலை சரியில்லைன்னா கூடவே ஆதரவா பாசமா பாத்துக்கணும். அண்ட் எப்பவுமே எல்லா ராசிக்காரங்களுக்குமே பெற்றோர்களை மதிச்சா சிறப்பான பலன்கள் தான் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வராமதான் இருக்கும். குறிப்பா இந்த மிதுன ராசி இந்த காலகட்டத்துல அம்மாவோட அப்பாவோட உடல்நிலை பத்திரமா பாத்துக்கிறதும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்யறதும் ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்துல ஒரு லித்தாஜிக்கா இல்லாம அவங்களுக்கு தேவையானது என்ன வேணும், புது ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணணும், ஸ்விம்மிங் கிளாஸ் போகணும்ப்பா, சிலம்பம் கிளாஸ் போகணும்ப்பா, ஜிம்னாஸ்டிக்ஸ் போகணும், இந்த மாதிரி கேட்கிற குழந்தைங்களை அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல சேர்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுங்க. இந்த காலகட்டத்துல ரொம்ப அவங்க எதிர்காலத்துக்குமே அது முன்னேற்றத்தை வழிவகுக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். அது உங்களுக்குமே அது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி அரசு அதிகாரிகள், மேல் அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் இது. அவர்கள் தான் உங்களோட அதிர்ஷ்ட தேவதைன்னு தெரியாம கோவப்பட்டு நம்ம சில நேரங்கள்ல எடுத்தெறிஞ்சு பேசுறதும், சரியான நேரத்துல வேலையை முடிக்காம இருக்கிறதும் சில தடங்கல்களை கொடுக்கும். அதனால அவங்க கிட்ட நம்ம கரெக்டா இருந்துட்டோம்னா இந்த எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப சுபிக்ஷமான புத்தாண்டா இருக்கும். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் இந்த தேர்தல் சமயத்துல கொஞ்சம் கவனிச்சு வார்த்தைகளை யூஸ் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி தொண்டர்கள் கிட்ட ரொம்ப பணிவாகவும் அன்பாகவும் நடந்துக்கிறது அவங்களால உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையான காலகட்டமா இந்த காலகட்டம் அமையும். சோ மிதுன ராசிக்காரங்களுக்கு பெற்றோர்கள், பிள்ளைகள் அண்ட் கவர்மெண்ட் வேலை பார்க்கறவங்களா இருந்தா உயர் அதிகாரிகள், அப்புறம் அரசியல்வாதிகளா இருந்தா தொண்டர்கள், இவங்க மூலியமா உங்களுக்கு ரொம்ப சுபிக்ஷமான வருடமா இந்த வருடம் முழுக்க அமையும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அதே மாதிரி மிதுன ராசிக்காரவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லணும் அப்படின்னா வடிவுடை அம்மன் கோவிலுக்கு போறது ரொம்ப விசேஷமான பலனை மிதுன ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். அங்க இருக்கிற தியாகராஜ சுவாமி வழிபடுறதும், அங்க இருக்கிற வட்டப்பாறை அம்மனை வழிபடுறதும் மிதுன ராசிக்கு ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சுபிக்ஷமா இருக்கும். வெற்றிவேல் முருகன் கரோகரா. கருணை கடலே கந்தா போற்றி, முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.